ஓம் சாந்தி. 13/11/22 அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 10/12/92. 92ல் பாபா ரொம்ப அழகாக புரிய வச்சிருக்கார் நம்ம யார் இல்லையா. இப்போ ஒருத்தர் நீங்கள் இப்படிப்பட்டவங்க, நீங்கள் இப்படியேப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ அந்த காரணத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் யார், உங்களுடைய முக்கியத்துவம் என்ன, உங்களுடைய கடமை என்ன, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நல்ல அழகா பாபா புரிய வச்சிருக்கார். ஸோ முரளிக்கு முன்னாடி கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி, உலகத்தை படைக்கக்கூடிய பரமாத்மாவின் அனைத்து படைப்புகளிலும் உயர்ந்த படைப்பாக யார் இருக்கிறார்கள் மற்றும் ஏன்? உலகத்தை படைக்கக்கூடிய பரமாத்மாவின் அனைத்து படைப்புகளிலும் உயர்ந்த படைப்பாக யார் இருக்கிறார்கள் மற்றும் ஏன்? இரண்டாவது கேள்வி, நீங்கள் பூர்வீக ஆத்மாக்கள் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்று பாப் தாதா ஏன் கூறுகிறார்? நீங்கள் பூர்வீக ஆத்மாக்கள் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்று பாப் தாதா ஏன் கூறுகிறார்? மூன்றாவது கேள்வி, பூஜைக்குரியர் ஆகும் போது கூட உங்களுக்கு விதி பூர்வமாக பூஜை நடப்பது போல் வேறு எந்த தர்மா பிதாக்களுக்கும் நடப்பதில்லை, ஏன்? பூஜைக்குரியவர் ஆகும் போது கூட உங்களுக்கு விதி பூர்வமாக பூஜை நடப்பது போல் வேறு எந்த தர்ம பிதாக்களுக்கும் நடப்பதில்லை, ஏன்? நாலாவது, பிராமணர்களாகிய நீங்கள் ஆதி ஆத்மாக்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறீர்கள்? பிராமணர்களாகிய நீங்கள் ஆதி ஆத்மாக்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறீர்கள்? அஞ்சாவது, அனாதி ரூபத்தில் நீங்கள் யார்? அனாதி ரூபத்தில் நீங்கள் யார்? ஆறாவது, மூதாதையர்களின் கடமை என்ன? மூதாதையர்களின் கடமை என்ன? ஏழாவது, பாலனை செய்வது என்றால் என்ன? பாலனை செய்வது என்றால் என்ன? எட்டாவது, பூர்வீக ஆத்மாக்களாகிய உங்களுடைய பாலனையின் விதி, அதாவது அலௌகீக பாலனை என்றால் என்ன? பூர்வீக ஆத்மாக்களாகிய உங்களுடைய பாலனையின் விதி என்ன? அதாவது அந்த அலௌகீக பாலனையின் விதி என்ன? ஒன்பதாவது, அலைச்சலான அசாந்தியான நேரத்தில் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுடைய சேவை என்ன? அலைச்சலான அசாந்தியான நேரத்தில் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுடைய சேவை என்ன? பத்தாவது, யார் உண்மையான ராஜயோகிகள்? யார் உண்மையான ராஜயோகிகள்? அடுத்தது ஃபில் தி பிளாங்க்ஸ். நீங்கள் டேஷ் ஆத்மாக்களாகவும் இருக்கிறீர்கள், டேஷ் ஆத்மாக்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் டேஷ் ஆத்மாக்களாகவும் இருக்கிறீர்கள், டேஷ் ஆத்மாக்களாகவும் இருக்கிறீர்கள். ரெண்டாவது, ஆதி மற்றும் அனாதி ரூபங்களில் டேஷ் மற்றும் டேஷாக இருக்கிறீர்கள். ஆதி மற்றும் அனாதி ரூபங்களில் டேஷ் மற்றும் டேஷாக இருக்கிறீர்கள். மூன்றாவது, மற்ற தர்மத்தின் ஆத்மாக்களை சந்திக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள் என்றால் இவர்கள் டேஷ் என்று அனுபவம் செய்ய வேண்டும். மற்ற தர்மத்தின் ஆத்மாக்களை சந்திக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள் என்றால் இவர்கள் டேஷ் என்று அனுபவம் செய்ய வேண்டும். நாலாவது, சங்கம யுகம் டேஷ் யுகம், கலியுகம் டேஷ் யுகம். சங்கமயுகம் டேஷ் யுகம், கலியுகம் டேஷ் யுகம். அஞ்சாவது, தன்னுடைய உயர்ந்த பாகத்தின் உயர்ந்த பாக்கியத்தின் நினைவு இருந்தது என்றால், தன்னுடைய உயர்ந்த பாகத்தின் உயர்ந்த பாக்கியத்தின் நினைவு இருந்தது என்றால் டேஷாக இருப்பீர்கள். மறந்துவிட்டால் டேஷாக இருப்பீர்கள்.
கேள்விகள் பார்க்கலாமா? முதல் கேள்வி, உலகத்தை படைக்கக்கூடிய பரமாத்மாவின் அனைத்து படைப்புகளிலும் உயர்ந்த படைப்பாக யார் இருக்கிறார்கள் மற்றும் ஏன்? ஏதாவது பதில் கிடைச்சதா? பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் அனைத்து படைப்புகளிலும் உயர்ந்த படைப்பு. ஏனென்றால் நீங்கள் பூர்வீக ஆத்மாக்கள். இரண்டாவது, நீங்கள் பூர்வீக ஆத்மாக்கள் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்று பாப் தாதா ஏன் கூறுகிறார்? கல்ப ஏனென்றால் நீங்கள் இந்த கல்ப விருட்சத்தின் வேராகவும் அடிமரமாகவும் இருக்கிறீர்கள். தர்ம பிதாக்களுக்கும் கூட உங்கள் மூலமாக தான் தந்தையின் செய்தி கிடைக்கிறது. அதனால்தான் பாபா நீங்க பூர்வீக ஆத்மாக்கள் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது, பூஜைக்குரியவர் ஆகும் போது கூட உங்களுக்கு விதி பூர்வமாக பூஜை நடப்பது போல் வேறு எந்த தர்ம பிதாக்களுக்கும் நடப்பதில்லை, ஏன்? பூஜைக்குரியவர் ஆகும் போது கூட உங்களுக்கு எப்படி விதி பூர்வமாக பூஜை நடக்குதோ அது போல தர்ம பிதாக்களுக்கு, மற்ற தர்ம பிதாக்களுக்கு அந்த மாதிரி விதி பூர்வமான பூஜை நடப்பதில்லை, ஏன் அப்படின்னு. தந்தைக்கு உதவியாளராக மாறினதுனால. ஏனென்றால் தந்தையின் காரியத்தில் எந்த பிராமணர்கள் துணையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவதா ரூபத்தில் விதி பூர்வமாக பூஜை நடக்கிறது. தர்ம பிதாவின் துணைவர்களுக்கு மகிமை செய்யப்படுகிறது. நமக்கு பூஜை, அவங்களுக்கு மகிமை. சிலை வைக்கப்படுகிறது, ஆனால் விதி பூர்வமான பூஜை நடப்பதில்லை. நாலாவது, பிராமணர்களாகிய நீங்கள் ஆதி ஆத்மாக்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறீர்கள்? நிமித்தமாக இருக்கிறீங்க. ஏனென்றால் ஆதி தேவன் பிரம்மாவின் உதவியாளர்களாக உயர்ந்த காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்க ஆதி ஆத்மாக்கள். அஞ்சாவது, அனாதி ரூபத்தில் நீங்கள் யார்? பரமாத்மா இல்ல, பரம ஆத்மாவிற்கு. நீங்க ஆத்மா இல்லையா? பரம ஆத்மா. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரம ஆத்மாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் அனாதி ஆத்மாக்கள். ஆறாவது, மூதாதையர்களின் கடமை என்ன? பாலனை செய்வது. அதாவது முழு மரத்திற்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடியவர்கள். அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்வதற்கு நிமித்தமானவர்கள். அவங்கதான் மூதாதையர்கள். அதான் அவங்களுடைய கடமை. ஏழாவது, பாலனை செய்வது என்றால் என்ன? ஒருவரை சக்திசாலியாக ஆக்குவது. எட்டாவது, பூர்வீக ஆத்மாக்களாகிய உங்களுடைய பாலனையின் விதி, அதாவது அலௌகீக விதி என்ன? பாலனை செய்றீங்க, பாலனையின் விதி என்ன? எப்படி செய்றீங்க? சரி. தந்தையின் மூலம் தான் அடைந்த அனைத்து சக்திகளையும் மற்ற ஆத்மாக்களுக்குள் நிரப்புவது. இதுதான் நீங்க பாலனை செய்வதற்கான அலௌகீக விதி. ஏன்னா சிலர் பாலனைன்னு தெரியறதில்ல. சிரிக்கிறது, பேசுறது, பாலனை செய்யறது. ஒரு ஆத்மாவுக்கு பாலனை கொடுக்கறதுன்னா அவங்க கிட்ட பேசணும், சிரிக்கணும், சாப்பிட கொடுக்கணும். அது ஸ்தூலத்துல பாலனை. ஆன்மீக பாலனை அப்படின்னா சும்மா பர்சனலி அவங்க கிட்ட பேசுறது, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இவங்க விஷயத்த அவங்களுக்கு ஷேர் பண்ணி பர்சனல் விஷயங்கள் பண்ணி ஒரு குரூப் வச்சுக்கிறது. இதுக்கு பேர் பாலனை இல்லை. நம்ம ஆன்மீக பாலனை அப்படின்னு ஒரு ஆத்மாவை என்ன ஆக்கணும்? சக்திசாலியாக ஆக்கணும். எந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தி இருக்கோ, தந்தையின் மூலமா நாம என்ன அடைஞ்சிருக்கிறோமோ அதை சக்தியை கொடுத்து என்ன பண்ணணும்? சக்திசாலி. லௌகீகம் அது. சாப்பாடு கொடுக்கறது மற்றதுல லௌகீகம். அலௌகீக விதி கிடையாது. அலௌகீக விதி என்ன?
ஒரு ஆத்மாவுக்கு என்ன சக்தி குறைவா இருக்கோ அதை கொடுத்து அந்த ஆத்மாவை என்ன பண்ணணும், சக்திசாலியாக ஆக்கணும். ஒன்பதாவது, அலைச்சலான அசாந்தியான நேரத்தில் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுடைய சேவை என்ன? தைரியத்துக்கு தன்னுடைய உள்ளுணர்வின் மூலம், மனதின் சக்தி மூலம் விசேஷமாக ஆத்மாக்களுக்குள் அமைதியின், பொறுமையின் சக்தியின் தைரியத்தை நிரப்புவது. லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் அமைதியின் லைட் கொடுப்பது. 10வது, யார் உண்மையான ராஜயோகிகள்? கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. யார் தன்னுடைய கர்மேந்திரியங்களை சட்ட ஒழுங்குபடி நடத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ராஜயோகிகள். Fill up the blanks. நீங்கள் டேஷ் டேஷ் ஆத்மாக்களாகவும் இருக்கிறீர்கள், டேஷ் ஆத்மாக்களாகவும் இருக்கிறீர்கள். பூர்வீக ஆத்மாக்களாகவும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகவும் இருக்கிறீங்க. 2வது, ஆதி மற்றும் அனாதி ரூபங்களில் டேஷ் மற்றும் டேஷாக இருக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல சொன்னாங்களே, டியரஸ்ட், நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட். அருகில் இருக்கக்கூடியவர்கள், அன்பானவர்கள். மற்ற தர்மத்தின் ஆத்மாக்களை சந்திக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள் என்றால் இவர்கள் டேஷ் என்று அனுபவம் செய்ய வேண்டும். நம்முடைய கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் வம்சத்தினர்கள். 4வது, சங்கம யுகம் டேஷ் யுகம், கலியுகம் டேஷ் யுகம். நினைப்பதற்கான, ஞாபகப்படுத்துவதற்கான யுகம் மறதியின் யுகம். இது நினைவின் யுகம், அது மறதியின் யுகம். 5வது, தன்னுடைய உயர்ந்த பாகத்தின், உயர்ந்த பாக்கியத்தின் நினைவு இருந்தது என்றால் டேஷ் ஆக இருப்பீர்கள், மறந்துவிட்டால் டேஷ் ஆக இருப்பீர்கள். பாகம் மற்றும் பாக்கியத்தின் நினைவு இருந்தது என்றால் வைரக்கல் வைரக்கல்லாக அல்லது வைரம் போன்று மதிப்பு வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள், மறந்துவிட்டால் கல்லாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. அப்ப நீங்க யாரு? யாரு நீங்கெல்லாம்? பூர்வீக மட்டும் இல்லை, பூஜைக்குரிய ஆத்மாக்கள். அதனால படுத்து தூங்கலாமா? எனக்கு படுத்து தூங்குறதுன்னு என்ன, தூக்கம் இல்லை. என் குடும்பம், என் வேலை, என் பிரச்சனை, இதுலயே அந்த டைம் அதுலயே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ வேர்ல இருந்து, அடிமரத்துல இருந்து எப்படி தண்ணீர் பிளாக் ஆயிடும். சொன்னார் இல்லையா, நான் பூர்வீக ஆத்மா தான், ஆனா போகல அப்படின்னா எங்க இருக்கு, நானும் எனதுன்ற அது எங்கேயோ பிளாக் இருக்கு. அப்ப அந்த பைப்ல தண்ணி போகாத மாதிரி மேல போகல. அதனால எல்லையற்ற நிலையில இருந்து எல்லைக்கு உட்பட்ட நிலைக்கு வரக்கூடாது அப்படின்னு. அதனால எப்பவுமே நான் பூர்வீக ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா, ஏன் அப்படின்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய அந்த நிலையில இருந்தோன்னு, நம்முடைய பதவி என்ன, நம்ம என்ன பதவி வகிக்கிறோம், அப்போ அந்த பதவிக்கு நான் செய்ய வேண்டிய, அதில் இருந்தால் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும் இல்லையா. ஒரு பதவி கொடுக்குறாரு அப்படின்னா லௌகீகத்தில், கவர்மெண்ட்ல கூட அந்த பதவிக்கான இது செய்யணும், வேலையை செய்யணும். அது போல் எனக்கு பாபா இந்த பதவி கொடுத்துருக்குறாரு, அதுக்கான சேவையை நான் வேலையை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லிட்டார், பாலனை கொடுக்கணும் இல்லையா. சக்தி நிரப்புவது. என்ன சக்தி? ஏதோ சக்தி நிரப்பாதீங்க, வீண் பேச்சு பேசி 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 அந்த சக்தி நிரப்பாது. பாபாவிடம் இருந்து என்ன யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள நீங்க சக்திசாலி ஆக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்குன்னு அவங்களை சக்திசாலியாக ஆக்குறது எப்படி? நீங்க பாபாவிடம் இருந்து என்ன ஞானம், யோகா என்ன அடைஞ்சிருக்கீங்களோ அது கொடுத்து என்ன பண்ணணும், அவங்கள ஆஃப் பண்ணணும், அமைதிப்படுத்தணும் இல்லையா. ஆறுதல் கொடுக்கும். வேற எந்த விதத்திலையும் நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா. அதனால வைப்ரேஷன்ஸ், உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் மூலமா நம்ம செய்யணும். அதில் நியூஸ்ல எங்க கேட்குறீங்களோ, நியூஸ் கேட்க வேண்டான்னு சொல்ல,
ஒரு முறை கேளுங்க. எல்லா சேனல்ஸையும் பார்த்துக்கிட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு சேனல் பாருங்க. முக்கியமாக என்ன உங்களுக்கு எது ஜென்யூன் தோணுதோ அந்த ஒரு சேனல் பாருங்க. அதில் ஏதாவது பார்த்தீங்க, ஏதாவது அங்கே ஆக்சிடென்ட்டு, கலவரம் ஏதோன்னா அப்போவே என்ன பண்ணிடணும், அதுக்காக வந்து நான் சினிமா பார்க்குறேன், சீரியல் பார்க்குறேன், ஏன்னா அந்த ஆத்மாக்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லிடாதீங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை இருக்கா முதல்ல பார்த்துக்கோங்க, இல்லையா? அதுபோல் நமக்கு நம்முடைய கடமையை பாபா நல்லா உணர்த்துறார். ஓம் சாந்தி.